வந்து நம்ம முட்டை குருமா தாங்க செய்ய போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இப்போ வந்து முட்டை குருமா செய்ய போகிறேங்க. ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. முட்டை குருமா செஞ்சுட்டு சிறுகீரை பொரியல் பண்ண போகிறேங்க. முட்டை வேக வச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அடிக்கடி வீடியோ விட்டு வெளியே போயிடுறேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்று எடுக்கிறதுக்கு இப்போ யாராவது எடுக்கிறது தான் அதையும் காமிப்பாங்க, எடுக்கிறது இல்லை. ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறதுனால எனக்கு அப்படிதாங்க வருது. இப்போ வந்து இது பாருங்க, ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ அரைச்சிக்கலாம். அதை நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். கூட கொஞ்சம் தயிர், ஆனால் இது கொஞ்சம் இதுவாக ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது, கொஞ்சமாக அரைச்சிக்கலாமா? அரைச்சிக்கலாம். இந்த பெரிய ஜார் போட்டுக்கலாம், சின்ன ஜார் தானே. இப்போ வந்து பெரிய ஜாரில் போட்டுக்கலாம், இந்த ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து மேலே அடிக்கும். இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி இதில் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா புளிக்காம தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முட்டை கிரேவி இது குருமா வந்து நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இது சின்ன ஸ்பூனுன்றதுனால 2-3 வாட்டி எடுத்து போடுங்க. அவ்வளோதாங்க. வந்து அரைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்னும் நைஸ் வரணும், கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் தாங்க விசில் விட போகிறாரு. ஆனால் முட்டை போட்டு விடுறதில்ல. இந்த இதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதில் விசில் விட்டு ஒரு 2 விசில் வந்துன்னா போகிறோம். அப்படியே எண்ணெய் மேலே வந்துடும். நம்ம திட்டமான தண்ணி ஊற்றி பண்ணணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, சீரகம், 2 சோம்பு, 2 சீரகம், கொஞ்சமா கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோம்பு, ஒரு இலை, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி மொட்டு, கொஞ்சம் தான் அன்னாச்சி மொட்டு, லவங்க அடியில் கிடைக்கலாம். ஒரு 3 லவங்கப்பூ, ஒரு 2 ஏலக்காய். என்ன குழம்பு எடுத்து ஒரே இதுவாக இருந்ததுங்க. பாருங்க, கொஞ்சம் தான், அது கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் போட்டுடலாம். ரொம்ப போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க. இந்த இது பேர் என்னன்னு தெரியல, இது தெரியல, அது பேர் அது சொல்லுங்க கமெண்ட்ல. அது ஒன்று போட்டுறேன், அவ்வளோதான். போட்டாச்சு. இப்போ வந்து வதக்கலாம். தக்காளின்ற மாதிரி கிடைக்கும். இப்போ அது பொரிஞ்சிச்சுங்க. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம், இது மட்டும் போட்டுக்கலாம். அது நல்லா சவக்கணுங்க.
தேங்காய் போட்டு கீரைக்கு பொரிச்சிக்கலாம் அந்த இதில் இதில் என்ன பண்ணுறது ரொம்ப வந்து வரங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம இதை எடுத்து ஊற்றிடணும். இது ஆச்சரியம் இல்லைங்களா? இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றி வதங்கணும். சிம்பிள் தான் இது. முட்டையாக வச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து இதை ஊற்றிக்கலாம். ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. தண்ணி அப்புறமா கழுவி ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து இது வதங்கிடுதுங்க. இதில் மஞ்சள் தூள், இப்போ மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா, இது வந்து மஞ்சள் தூள், ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வதங்க சொல்லவே நல்லா கலரா இருக்குது பாருங்க. மஞ்சள் போட்டாச்சா? இப்போ வந்து தயிர்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, தக்காளி 2 தக்காளி போட்டுக்கிறோம். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் 1 போட்டுருக்கோம். வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டேன், உப்பு கறிக்கு போகுது. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. அது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிக்கிட்டோம். நம்ம கீரை பொரியல் பண்ணணும். நானும் பையனை மட்டும்தாங்க. அவர் நைட்டு தான் வருவார். நைட்டுக்கு தோசை பண்ணால் தொட்டுக்கிட்டோம் அப்படின்னு சரி. அதுதான் ஏன்னா வேலைக்கெல்லாம் பச்சை வாசம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இதில் வந்து கடாயை கேஸ் பற்ற வச்சு இந்த கடாயை எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து வறுக்கணும்.
அது வந்து விசில் விட்டுடலாம். இது ஸ்லோவாக வச்சிட்டேன். நல்லா இது தண்ணி ஊற்றாத எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். இது அப்பதான் டேஸ்ட் வரும். இப்போ இதில் கீரை பொரிக்கணும். கீரை அலசிலாம் வச்சிட்டேன். நான் வந்து பொரிக்கணும். இல்லை பாருங்க, அலசி வச்சுட்டேன் கீரை. பற்ற வச்சுட்டேன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு போடுறதுனா நம்ம சாப்பாட்டுக்கு தான் நம்ம வைக்கிறோம். சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுப்பேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணாம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிறதுனா வந்து கொஞ்சம் இது திக்காகவே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த முட்டையை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் போட்டாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சுங்களா. இப்போ தூள் உப்பு இந்த பாருங்க சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அந்த முட்டை கீழே நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த முட்டையை வறுத்துக்கலாம். எங்கேயும் ஒரு இது போட்டாங்க, அது என்ன பிரச்சனை தெரியல. அதுக்குன்ட்டு ஒரு கரண்டி வச்சிருந்தோம். அதுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு 2-3 கீரல் போட்டு இந்த முட்டையை போட்டுடலாம். அவ்வளோதான். அது உள்ள ஊறுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஸ்லோவாக தான் வச்சுக்கிறேன். அப்பயும் பாருங்க, அது ஃபாஸ்ட்டாக இது ஒரு ஸ்லோ வச்சா கூட சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. ஒரு 5 முட்டை தாங்க வச்சு வச்சுக்கிறேன். அதுங்க அவ்வளோதாங்க. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டை குருமா இது விசில் வரணும். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ள முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தூக்கி கொட்ட வேண்டியது. இதை தூக்கி அதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். ரெண்டு பேருக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேவையில்லை. உப்பு பாட்டிக்கணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மற்றபடி எல்லாம் டேஸ்டாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தனியாத்தூள் மறந்துட்டுங்க. தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் அவ்வளோதான். முட்டை குருமாக்கெல்லாம் தனியாத்தூள் தான் வாசனையாக இருக்கும். இப்போ இது போட்டாச்சுங்களா. இப்போ கஸ்தூரி மேத்தி. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்திங்க. இதை தூள் பண்ணி இதில் போட்டுரும். கொஞ்சோண்டு போதும் வாசனை.
போட்டாச்சுங்களா? இப்போ கலரி விட்டுட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் மட்டும் வரட்டும். முட்டை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி. இப்போ கீரை பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து கீரை பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சது. கீரைக்கு எட்டி எடுத்துக்குள்ள போறணும் போகுது. காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தேவையில்ல, அது வேணும்ல. வந்து கேஸ் கட்டிக்கலாம். நெச்சிட்டேன். இது நெச்சிட்டேன். இன்னும் வச்சுன்னா ஒரு மாதிரி கருக்குற மாதிரி ஆயிடும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இதை அது காயட்டும். ஒரு வெங்காயம் பொடியாக அரைஞ்சின்னு வந்துடலாம். ஒரு விசில் வந்துச்சு. கீரை போட்டு கறி போட்டுங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 போட்டாங்க. காய் 2 வந்துச்சுங்க. அவ்வளோதான், வச்சுக்கலாம். இப்போ காய்ந்த மிளகா 2 கிள்ளிக்கலாம். கொஞ்சம் கீரை தான், 2 காய்ந்த மிளகா போட்டுக்கலாம். 2 காய்ந்த மிளகா. அவ்வளோதான். இப்போ ஒரு வெங்காயம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். போட விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு சும்மா ஒரு 2 பல்லு அப்படியே முழுசா தோலோட நெருக்கி போட்டுக்கலாங்க. தோலோட நெருக்கலாம். இந்த இடத்த தொடச்சிட்டு நசிக்கலாம். போடணும் கொஞ்சம் கேவல. தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வச்சுக்கலாம். அது வதங்கிட்டான். எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதுல கீரை வந்து 1 நிமிஷத்துக்கு வேலை தாங்க. அது கீரை வந்து ரொம்ப நிமிஷம் ஆகாது. அவ்வளோதான், வதங்கிச்சுன்னா போடும். தேங்காயை ஒரு சுற்றி போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் ஒரு சுற்றி போட்டுக்கலாம். போதும். தண்ணி ஊற்றி இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் கீரை, அதனால கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதான், போட்டாச்சுங்க. ஆமாம் தான், எக்கச்சக்கமாக உப்பு போடுது. ஆமாம் தான் சொல்லணும். ரொம்ப இல்லை, கீரைக்கு தேங்காய் கொஞ்சம் தான். அவ்வளோதான்.
தண்ணி கொதிச்சுச்சுங்க. இப்போ வந்து கீரை போட்டுக்கலாம். ஆனால் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தலை இருந்தது. எல்லாரும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, பார்க்குறீங்க. ஆனால் எல்லாருக்கும் நன்றி. பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி, பார்க்காத இருக்கிறவங்களுக்கும் நன்றி. இப்போ ஒரு வீடியோ வந்து இதுவாகுதுன்னா மக்களால் மட்டும்தான், உங்களால் மட்டும்தான் முடியும். எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் செஞ்சு போட முடியும். நீங்கள் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கு வந்து வியூஸ் கிடையாது. அதனால் உங்கள் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். மக்கள் நீங்கள் எங்களோட குற்றங்களை எதா இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்காய் அரைச்சிக்கவா நானே வெந்துடும். ஏன்னா இளங்கீரை, அதே மாதிரி கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. நான் ஒரு சமயம் மூடி போட்டுங்க, அம்மா திட்டுவாங்க மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்க புஷ்ஷுன்னு உள்ள போயிடுச்சு, எந்திரிச்சு சீக்கிரமா. இப்போ இது விசில் போயிட்டு இருக்கோம். அந்த முட்டையை எடுத்து நம்ம இப்போ அதில் போட்டுடணும். அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி. இவ்வளோதாங்க சமையல். ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்குன்னா நம்ம இது மாதிரிலாம் செஞ்சு கிடைத்தான். நாளைக்கு அமாவாசை, அப்புறம் வந்து வியாழக்கிழமை சாய்பாபா சாயப்பா, அப்புறம் வெள்ளிக்கிழமை அம்மன், சனிக்கிழமை பெருமாள். இல்லை லைனாக வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சைவம் அசைவம் கிடையாது எதுவும். இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு கூட அது முட்டை மட்டும்தான். அது கூட அது வேணாம், மாற்றாது செய்யலாமான்னு என் பையன் முட்டையாச்சும் குழந்தை கேட்குறான்ல, செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் ஒரு வாரம் ஃபுல்லாக கூட ஏதாவது ஒரு கிருத்திக்கு வரும். அப்புறம் பிரதோஷம் நேற்று சாப்பிடல. திங்கக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். பிரதோஷம் வச்சா திங்கக்கிழமை சாப்பிடுவேன், ஆனால் பிரதோஷம் நேற்று. அந்த மாதிரி ஒன்று வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா ஒரு வாரம் ஃபுல்லாகவும் சாப்பிடாம இருக்கும். இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்க, இப்போ பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டின்னு போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டின்னு போங்கப்பா. ஹெல்மெட் போடுங்க கண்டிப்பாக. ஸ்பீடு கம்மி பண்ணிங்க. 5 நிமிஷம் லேட்டாக போனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த ராகுல் டிக்கி வந்து போயிடுச்சு பாவம். அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், ஏதோ ஆனால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தன்ட்டு சொல்லி ஒரு வீடியோவில் கூட இது பண்ணியிருந்தான் அந்த தம்பி. ஆனால் இப்போ இல்லை. நான் அந்த மாதிரி அவசரப்பட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எல்லா சின்ன பசங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதான், பொறுமையாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுன்னு போங்கப்பா. நான் சொல்ல ஒரு வீடியோவிலே நான் மறந்துடுறேன். அந்த தம்பி அந்த வீடியோவில் வர்றப்போ தான் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அழுகையாக வருது. தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டேங்க. தேங்காய் அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் விசில் போட்டோம். இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கேயே வேலை இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சிங்கன்னு சொல்லுங்கள். அதனால ஒன்றும் இல்லை. வேலையா போயிட்டு அப்பா அம்மா கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். பைக்கில் மட்டும் தயவு செய்து பொறுமையாக போங்க. வாழ வேண்டிய வயசுன்னா வயசு விசில ஒன்றும் போகல. அதுக்குள்ளே இதெல்லாம் பெருகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து விசில் போயிடுச்சுங்க, எடுத்துடலாம்.
கிரேவி ரெடி. இப்போ வந்து இதை அப்படியே ஊற்றிடலாம். இதில் எண்ணெயோட ஊற்றிடலாம். முட்டை ஊற்றிட்டு கொஞ்சமாக ஸ்லோவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் அது ஒன்றோட மசாலா கலருக்கு. நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். சுவையான முட்டை கிரேவி ரெடி. மறந்துட்டுங்க. இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து இதில் நான் கவுச்சி இது பண்ண மாட்டேன். இதில் வந்து மறந்துட்டேன். கவுச்சி இதில் போட மாட்டேன். இது வந்து மற்ற நல்ல அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி போடுறது. அதனால அதை போட மாட்டேன். மறந்துட்டேன். இதில் ஊற்றுறதுக்கு போய் தான் அதில் ஊற்றுறேன். இதே தாங்க ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வேணா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அது பாருங்க சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க. சாதத்துக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். தோசைக்கு நைட்டு கொடுத்துருவாங்க. இருந்ததுன்னா தோசைக்கு கீரையே ரெடி ஆகிடுச்சுங்க. அதை 2 சுற்றி சுற்றிட்டேன் தேங்காயை. அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம். அந்த தண்ணிக்கு எல்லாம் வச்சுட்டு அவ்வளோதான். கீரை ரெடி. கீரை ரெடி. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். கீரை ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுங்க கீரை ரெடி ஆகிடுச்சு. இது குருமாவும் ரெடிங்க. குருமாவும் ரெடி. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்க. நல்லா திக்காக தாங்க இருக்குது. அவ்வளோதான். முடிச்சுட்டாங்க சமையல். எங்கள் வீட்டில் முட்டை குருமா, சிறுகீரை பொரியல், சாதம் வச்சாச்சு. இந்த பாருங்க சாதம் வச்சுட்டேன். சுட சுட சாதம். வாங்க சாப்பிடலாம். எல்லாம் முடிச்சுட்டேங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. முடிச்சாச்சு. அவ்வளோதான். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா சொந்த உறவுகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். கொத்தமல்லி போடணும்னு நினைச்சேன். கொத்தமல்லி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சார். கொத்தமல்லி நான் எடுத்து வச்சேன், கழுவி அலசி. ஆனால் போடாம போட்டேங்க. அதையும் அது ஒரு குறையாவே இருக்கும். போடாம விட்டுருவேன். எடுத்து அலசி வச்சுட்டு விட்டுட்டேன். அப்புறம் எல்லா சொந்த உறவுகளுக்கும் எல்லாருக்கும் வந்து மதிய வணக்கம். எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. பையனுக்கு சாப்பாடு பண்ணணும். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் முட்டை குருமா, கீரை பொரியல், சாதம். வாங்க சாப்பிட்லாம். பாய்.